2024 ஹாப்பி 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 நியூ இயர். மேஷ ராசி மற்றும் மேஷ லக்ன அன்பர்களுக்கான 2024 பலன்களை பார்க்க போறீங்க. ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா வேற லெவலுக்கு நீங்கள் போய் ரீச் பண்ண போறீங்க. ரொம்ப பெரிய நல்ல லெவலுக்கு எல்லா வயதினரும் அந்தந்த வயதுக்கேற்ப அவங்க சக்ஸஸ் ரேட்டிங் பிரமாதமாக இருக்க போகுது. சனி 11 சொல்லவே வேண்டாம், அவ்வளவு சூப்பர். குரு ஜென்ம குருவாக இருக்கார். அடுத்தது தனஸ்தானத்துக்கு குரு போகிறார். அவ்வளவும் எக்ஸ்ட்ராடினரி ஃபினான்ஷியல் அப்லிஃப்ட்மெண்ட். குருன்றது ஃபினான்ஸ் மட்டும் கிடையாது, அனுபவிக்கிற யோகமும் கூட. ஸோ ஒரு குழந்தை அப்படின்னு இருக்கும்போது அவங்களுக்கு எஜுகேஷன், அதில் மார்க்கு, அதில் அப்லிஃப்ட்மெண்ட், நாலேஜ் அப்படின்றது அபரிவிதமாக குரு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அம்சம். ஒரு தொழிலதிபர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க பிஸ்னஸ் ரொம்ப நல்லா ரன் பண்ணி அதில் சக்ஸஸ் பார்க்குறது. ஜாப் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய ஹையர் அஃபீஷியல் அவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸை புரிஞ்சுக்கிட்டு அந்த ப்ராஜெக்டை ரைட்டாக சூப்பராக கரெக்டாக பண்ணி அதில் சக்ஸஸ் காமிச்சு நல்ல ஒரு அப்ளாஸ் வாங்கி அதன் மூலிமா ப்ரமோஷனல் ஆஸ்பெக்டை ரீச் பண்ணுறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு இது திருமணம் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆண்டாகவே இந்த 2024 பார்க்கப்படுறது. அதே மாதிரி மேஷ ராசி மேஷ லக்ன அன்பர்களுக்கு போன வருடமெல்லாம் பார்த்தா ராகு கேதுவினால, அதாவது ராகு அவங்க மேலேயே இருந்தாங்க, கேது 7ஆம் வீட்டில் இருந்தது. அதனால ஒரு புரிதல் இல்லாத தன்மை வந்து நிறைய மேஷராசி அன்பர்கள் கஷ்டப்பட்டாங்க. அதெல்லாம் இப்போ விலகிடுச்சு. இப்போ விலகி அந்த ராகு கேதுவே பிரிந்த கணவன் மனைவிய, புரியாம கஷ்டப்பட்டுட்டு இருந்த கணவன் மனைவிய ஒட்டு சேர்த்து ரொம்ப அமோகமான ஒரு உண்மையை காண்பித்து நிறைய பக்குவப்படுத்தி நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லெவலுக்கு ஸ்மூத்தாக லைஃப் லீட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு மெச்சூரிட்டியை கொடுத்து தென் அவங்க லைஃப் நல்லா இருக்கக்கூடியதுக்கு ரீஜாயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. அதே மாதிரி எதிரிகள் எக்கச்சக்கமாக பார்த்துட்டாங்க. நிறைய விஷயத்தில் முந்தி தோத்தடிச்சு அப்பாடின்னு சொல்லி அவங்கன்னு கஷ்டப்பட்ட பீரியட் எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனால் இன்னைக்கு இந்த கிரகநிலைகளை பொறுத்த அளவில் சனி, ராகு, கேது, குரு இவங்க தான் வந்து வருட பலனுக்குண்டான கிரகங்கள். இந்த 4 கிரகங்களுமே சாதகமான ஒரு நிலையில் இருக்கிறதுனால எதிரிகள் அப்படின்றதே இருக்க மாட்டாங்க. சுய ஜாதகத்தில் அவங்க ருண ரோக சத்ரு ஸ்தானத்துக்கு அவங்களுக்கு எதிரிகள் இருக்கிற மாதிரி அமைப்பு இருந்தாலும் கூட இப்போ எதிரிகள் தோற்பார். எதிரிகள் இருக்க மாட்டாங்க. அப்படியே இருந்தாலும் அவங்கள எப்படி தோற்கடிக்கணும் அப்படின்னு மேஷராசி அன்பர்களுக்கு இப்போ ரொம்ப நல்லா தெரியும். நிறைய யுத்திகள், நிறைய விஷயங்கள், நிறைய நல்ல விஷயங்களை செஞ்சு அதன் மூலியமாகவே நிறைய வந்து ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், சுற்றத்தார் எல்லாருமே வச்சுக்கோங்களேன், எல்லாருமே கை கொடுத்து உதவக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வருடமாக இருக்கும். அதே மாதிரி யாரெல்லாம் வந்து ஒரு புதுசாக ஒன்று ஆரம்பிக்கணும், அது ஆண்மகனாக இருக்கட்டும் பெண்மகளாக இருக்கட்டும், ஏதாவது புதுசாக ஆரம்பிக்கணும், எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாம் இந்த 2024 அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க. ஸோ நியூ டெக்னிக், அவங்க பிஸ்னஸ்லேயே கூட புது டெக்னிக் யூஸ் பண்ணி அதை அடிஷ்னலாக ஒரு ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டியாக பண்ணுவாங்க. அதே மாதிரி புது தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் உண்டு. அண்ட் இன்னொன்று என்னென்னா, இன்றைக்கி சோஷியல் மீடியா கம்யூனிகேஷன் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் காலை வச்சு அதன் மூலிமா அவங்க அப்லிஃப்ட் ஆகிறதுக்கும் பிரம்மாண்டமாக வளர்றதுக்கு உண்டான காலகட்டமாகவே இந்த 2024 இருக்கும். யாரெல்லாம் மேஷ ராசி மேஷ லக்னத்தில் இருந்து அவங்க குழந்தைகளுக்கு திருமணம் ஆகலைன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் கூட
உங்கள் ஜாதகத்தினால் உங்களுடைய கிரக நிலைகளால் அவங்களுக்கு நீங்கள் கரெக்டான லைஃப் பார்ட்னர் தேடி கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமைப்பு இருக்குது. அதாவது மருமகள் மருமகன் வரதுக்குண்டான வாய்ப்புகள் அவங்கவங்க வயதுக்கேற்ப அப்படின்ற ஒரு நிலையில் எல்லா விஷயத்துலையுமே நிறைய விஷயங்கள் சாதனை மேலே சாதனை வரக்கூடிய அமைப்பு. ஜென்ம குரு அப்படின்றது ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. அந்த குரு 7ஆம் பார்வையாக பார்க்கறதுனால அதுலேயுமே நிறைய விஷயங்கள் கரெக்ஷன்ஸ் நடந்து அந்த கரெக்ஷன்னால் இப்போ ஒரு தெளிவுன்ற ஒரு நிலைக்கு இப்போவே நிறைய பேர் வந்திருப்பீங்க. ஸோ அது ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி சொல்லணும்னா, ஒரு எஜுகேஷனாக இருக்கட்டும், ஒரு ஜாபாக இருக்கட்டும், ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், அல்லது நல்ல அழகான ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், அவங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இப்போ தெளிவு பிறந்திருக்கும். ஓ, இதை இப்படி பண்ணணும், இப்படி ஆர்கனைஸாக பண்ணோன்னா அந்த ரிசல்ட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு, எல்லாரையும் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு கொண்டு போய் நம்ம ஃபேமிலியவே கோத்ரூ பண்ண முடியுது அப்படின்னு பல விஷயங்கள் அவங்களுக்கு இப்போ கண்ணில் காமிச்சிருக்கும். இப்போவே அது இன்னும் ஆடப் ஆகி உங்களுடைய பிறப்பில் உங்களுக்குன்னு கடவுள் கொடுத்துருக்கிற அனைத்து விஷயத்தையுமே அது கொணர்ந்து அதை அபிவிருத்தி பண்ணி அதன் மூலியமா உங்களுக்கு நல்ல பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு வருடமாகவே இந்த 2024 இருக்கு. அதே மாதிரி சொல்லணும்னா, இது இன்னொரு வார்த்தையும் சொல்லலாம், அப்லிஃப்ட்மெண்ட் மட்டும் இருக்கிறது ஒரு பெரிய அப்லிஃப்ட்மெண்ட் இல்லை, நெகட்டிவிட்டி இல்லாமல் இருக்கிறது தான் ஒரு பெரிய அப்லிஃப்ட்மெண்ட். ஸோ நெகட்டிவிட்டியிலிருந்தும் ரிலீஃப்ன்றது எல்லா மேஷராசி அன்பர்களும் பார்ப்பாங்க. நிறைய மேஷராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா, போராக இருக்குப்பா, போர்டப்பா, எதுலேயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, சம்திங் நாட் ஹாப்பி அப்படின்னு மனசளவில் ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கு. அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் போய் சம்திங் நியூ, சம்திங் ரியலி இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்லி அந்த இன்ட்ரெஸ்டான சப்ஜெக்டில் ஜெயிச்சு அதை ப்ரெசன்ட் பண்ணி நிறைய அப்ளாஸ் வாங்கக்கூடிய அருமையான ஒரு காலகட்டம். அண்ட் ஃபாரின் சம்மந்தமாக சான்சஸ் இருக்கக்கூடியவங்க சுய ஜாதகத்தில் இப்போ ஃபாரின் போகிறதுக்கு உண்டான சான்சஸ் நிறையா இருக்குது. பிஸ்னஸ் ரீதியாகவும் ஜாபில் இருக்கிறவங்க இப்போ பிஸ்னஸ்க்கு போகக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்குது. சொந்தமாக தொழில் பண்ணணும்னு ஆசை இருக்குது, ஆனால் முடியலன்றவங்களுக்கு இது ஒரு பொன்னான காலம். தானாகவே அது சொந்தமாக செய்யக்கூடிய ஒரு வழி அமைச்சு கொடுத்துரும். நிறைய விஷயங்கள், நல்ல மாற்றங்கள், நல்ல மாற்றங்கள் இதெல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. சரி, கொஞ்சம் எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கலாமா? எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தில் மேஷ ராசின்னு சொல்லும்போது ராகு திசை நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ உங்கள் ஜாதகத்தில் ராகு எங்கே இருக்காருன்றது ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அடுத்தது உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது வயிறு, ஜீரண சக்தி கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உஷ்ணம் நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய விஷயங்களை சாதிக்கும்போது உங்களை நீங்கள் கவனிச்சிக்காமல் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் கொஞ்சம் இதை கேர் எடுத்துக்கணும். உங்கள் சுய ஜாதகத்திலே இருக்கக்கூடிய ஹெல்த் எப்படி இருக்கணும், இப்போ நடக்கிற தசா புத்தியும் நீங்கள் ஒப்பிட்டு கோச்சாரம் சூப்பர் அதில் டவுட்டே இல்லை. ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பையும் ஒப்பிட்டு கோச்சாரம் இவ்வளோ சூப்பராக இருக்கும்போது அதுலேயும் எப்படி மீண்டு வரணும்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த 2024 எக்கச்சக்கமான அப்லிஃப்ட்மெண்ட், அபரிவிதமான ரிலீஃப், சந்தோஷம், சௌபாகியம் அப்படின்றதுல எந்த விதமான ஒரு டவுட்டுமே இல்லை. மெயின் நீங்கள் இன்னொன்று என்ன யோசிச்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் கும்பிட வேண்டிய தெய்வம் அப்படின்றது கேதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கேதுன்னா விநாயகர். ஸோ விநாயகரனுடைய வழிபாடு, சங்கடஹர சதுர்த்திக்கு கோயிலுக்கு போகிறது, சங்கடஹர சதுர்த்தி தானம் பண்ணுறது,
துளசி மாடம் வைப்பது, துளசி செடி வளர்க்கறது, இதெல்லாம் ரொம்ப 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 ப்ளஸ். செவ்வாய் உங்களுடைய ராசிநாதன். ஸோ செவ்வாயினுடைய கோயில், முருகனுடைய கோயிலுக்கு போயிட்டு வர ஆட்டோமேட்டிக்காக எல்லா விஷயங்கள்லையுமே அபரிவிதமான சக்ஸஸ் இருக்கும். ஸோ மேஷராசி மேஷ லக்ன அன்பர்கள் இந்த காலகட்டத்தை ரொம்பவே யூஸ் பண்ணிக்கணும். வெற்றி நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். மேலும் விவரங்களுக்கு 9842266555